மியூசிக்ஸ் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் சொன்னா, இசைஞானி இளையராஜா. அவரை தெரியாதவங்க உலகத்திலே இருக்க முடியாது. கண்டிப்பா தமிழ்நாட்டில் அவருடைய பாதிப்பு மிகப்பெரிய ஒரு அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. நம்மளுக்கு தெரிஞ்ச நம்மளுடைய சேனலுடைய நண்பர்கள் சில பேரை கூப்பிட்டு இசைஞானி இளையராஜாவை பத்தி அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்க கேட்டோம். அதுல நிறைய பகிர்ந்துருக்காங்க. ஏன் எனக்கு இசைஞானியை பிடிக்கும், அவருடைய எந்த பாட்டு பிடிக்கும், என்ன மாதிரியான ஃபீல் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அவங்க என்ன கருத்து சொல்றாங்கிறத நாமளும் சேர்ந்து கேட்கலாம். வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டுல எத்தனையோ தமிழ் திரைப்படங்கள் இசையமைப்பாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச இசையமைப்பாளர் யார்? ஒன் அண்ட் ஒன்லி இளையராஜா. ஒன் அண்ட் ஒன்லி இளையராஜா. எத்தனை இசையமைப்பாளர்கள், எவ்வளவு நல்ல டியூன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஏன் ஒன் அண்ட் ஒன்லி இளையராஜா மட்டும் பிடிக்கிறதுக்கு எந்த தனிப்பட்ட காரணம்? அவர் மக்கள் மனதை கவரும் வகையில் மக்களோடு மக்களாக, மக்கள் எதை விரும்புறாங்களோ, எந்த நேரத்தில் அவர் கொடுக்குற மியூசிக்கை பார்த்தீங்கன்னா மக்கள் என்ன மூடில் இருக்காங்களோ அந்த மூடுக்கு அதை அட்டாச் ஆகி வாழ்க்கையோடு இணைந்த ஒரு இசையா இருக்கும் அது. இன்னொன்று பழைய காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கர்நாடிக் பேஸ் அந்த மாதிரியா இருந்துட்டு இருக்கு. அதை மக்கள் இசையோட சேர்த்து கர்நாடிக்கையும் வெஸ்டர்னையும் மக்கள் அந்த மாதிரி கொண்டு மக்கள் மனசை விட்டு நீங்காத அளவுக்கு செஞ்சுட்டாரு. அது வேற யாரும் பண்ணல, யாரும் பண்ணவும் முடியாது. அதாவது நீங்க சொல்ற எப்படி புரிஞ்சுக்கலாம், ரொம்ப அடிபட்ட ஒரு ரசிகரா இருக்கட்டும், இல்ல இசை நல்ல தெரிஞ்ச மிகப்பெரிய ஞானியா இருக்கட்டும், எல்லாரையும் கவர்ற ஒரு இசையமைப்பாளர். கண்டிப்பா. பெரிய கர்நாடக இசை வித்தகர் பாலமுரளி கிருஷ்ணா, அவர்கிட்ட இளையராஜா இசையில மெல்லிசை பாடியிருக்காரு. சின்ன கண்ணன் அழைக்கிறான், அந்த பாட்டு அவர் பாடின பாட்டு தான். ஆனா அது கர்நாடிக் பேஸ்ல வழங்கப்பட்ட ஒரு மெல்லிசை தான். முழுமையான ஒரு கர்நாடிக் இசை கிடையாது. தனி கர்நாடக சங்கீதம் இல்லாம கர்நாடக சங்கீத பேஸ்ல ஒரு லைட் மியூசிக், அது அவரே பாடியிருக்கிறார். இது மாதிரி நிறைய பாடல்கள் அவர் பாடியிருக்காரு இளையராஜா இசையிலேயே. சரி, இளையராஜா பாடல்கள் பல ஆயிரம் பாடல்கள் பல கோடி மக்களுக்கு ஃபேவரேட் தான். கண்டிப்பா. உங்களுக்கும் அதே மாதிரி பல ஆயிரக்கணக்கான பாடல் ஃபேவரேட்டா இருக்கலாம். டக்குனு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு சொல்லி ஒரு 3-4 பாட்டு சொன்னா எந்த பாட்டுலாம் உங்களுக்கு ஞாபகம்? இப்போ பகலில் ஒரு நிலவு, முரளி ரேவதி நடிச்ச அதுல வர்ற பாடல்கள் எல்லாமே எனக்கு எல்லாமே பூமாலையே தோல் சேரவா அந்த பாட்டு இது பிடிக்குமா? மைனா மைனா மாமா பிடிச்ச மைனா. அது கண்டிப்பா அது ஒதுக்க முடியாது. ஆனாலும் எனக்கு அந்த புத்து அந்த மாதிரியான ஒரு இதுல போறதுனால அதுவும் ரசிக்கக்கூடியதா தான் இருக்கும். எதையுமே இது என்ன பாட்டு அப்படின்னு சொல்ற அளவுக்கு எதுவுமே இருக்காது. அது மாதிரி ரஜினி நடிச்ச அந்த ரஜினி பூர்ணிமா தங்கமகன், அதுல இதே மாதிரி தான் பூ ஆரம்பிச்ச ஒரு பாட்டா இருக்கும். அது துள்ளல் இசையாவும் இருக்கும், மெல்லிசை மாதிரியும் இருக்கும். அந்த மாதிரி இது மாதிரி நிறைய பாடல்கள் சொல்லலாம். நிறைய பாடல் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அவங்களுடைய ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தை இளையராஜா இசை பாதிப்பு கண்டிப்பா இருக்கும். தமிழ்நாட்டுக்கு எல்லாத்துக்கும் அது அவங்களுடைய சோகமோ துக்கமோ சந்தோஷமோ கொண்டாட்டமோ இல்லை. உங்களுடைய பர்சனல் லைஃப்ல தனிப்பட்ட வாழ்க்கையில அப்படி ஒரு பாட்டு இந்த சிச்சுவேஷன் பாதிச்சுன்னு சொன்னா அப்படி ஏதாவது ஒரு அனுபவம்? மறுக்க முடியாத ஒரு பாடல். வானு எந்த சோலையிலே நீ நடந்த பாதை எல்லாம், வானு எந்த சோலையிலே நீ நடந்த பாதை எல்லாம், நான் இருந்து வாடுகின்றேன், நான் வறண்டு பாடுகின்றேன். இந்த பாடல் முதல் நாள் கேட்டதிலிருந்து இப்போ கேட்கும்போது வரைக்கும் மனதை போகக்கூடிய ஒரு பாடலாக எனக்கு இருக்கு. என்னோட வாழ்க்கையில கண்டிப்பா அந்த பாட்டோட சிச்சுவேஷன் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஏதாவது ஃபீல் பண்ண மாதிரி? அப்படி அதாவது அந்த நேரத்துல நான் இந்த பாடலை முதல்ல கேட்கும் போது அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஏன்னா நான் ஒரு 10வது வகுப்பு 11வது வகுப்பு அந்த மாதிரி தான் அந்த நேரத்துல இருந்தேன். ஆனா பாடல் எதுவும் எனக்கு ரொம்ப அந்த கேட்ட நேரத்துல இருந்தே எனக்கு ஒரு மனசை பாதிக்குது. அது அந்த பாதிச்சதுக்கு காரணம் அந்த பாட்டுடைய சிச்சுவேஷனா, டியூனா, வரிகளா, பேக்ரவுண்ட் தாளமா அப்படின்னா பிரிக்கவே முடியாது. எல்லாம் டீல கலந்த தேயிலை தூளையும் பாலையும் இனிப்பையும் பிரிக்க முடியுமா? அந்த மாதிரி
அது மாதிரி அது எல்லாமே எது இதுன்னு சொல்ல முடியாது. எஸ்பிபி குரலை நம்ம குறை சொல்ல முடியாது, அதுல வரிகளை குறை சொல்ல முடியாது. அப்புறம் வந்து அதுல வந்து மெட்டு இட்டுல அந்த மாதிரி இடை இசைகள் எதையுமே நம்ம வந்து மொத்தத்துல அந்த பாட்டுல எல்லாமே சூப்பர். அருமையா. தங்களுடைய தகவல் மிக்க நன்றி. நேரத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கம். உங்களுக்கு தமிழ் திரைப்பட இசையமைப்பாளர்கள்ல ரொம்ப பிடிச்ச இசையமைப்பாளர் யாரு? இசைஞானி இளையராஜா. இசைஞானி இளையராஜா. எத்தனையோ இசையமைப்பாளர்கள் இருக்காங்க, ஏன் இசைஞானி இளையராஜா மட்டும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? இசை பிடிக்கும்னா இசைஞானியை தான் பிடிக்கும். சூப்பர். அவரோட பாடல்கள் பிடிக்கும்னு ஒரு பக்கம் சொன்னா, அவருடைய குரல் அது அதுக்கு மேல. இளையராஜா குரலுக்கு நீங்க பெரிய ஃபேன்? ஆமா. அவர் பாடிட்டார்னா நமக்கு அந்த பாட்டை ரசிக்கவா இல்லைன்னா அவரோட குரலை ரசிக்கவானே தெரியாது. இப்போ சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல வருமா, பாட்டோட மியூசிக் ஒரு பக்கம் பயங்கரமா நம்ம ரசிக்கிற மாதிரி இருக்கும். ஐயோ மியூசிக்கை மட்டும் ரசிச்சோமே, அதுக்குள்ள அது முடிஞ்சிருச்சு, குரல் இன்னொரு தடவை ரசிக்க மறுபடியும் கேட்குற மாதிரி. அந்த மாதிரி அவரோட பாடல் வந்து கேட்குற நம்மளை எங்கேயோ கூட்டிட்டு போகும். அந்த ஒரு ஆமா, நாமளும் அவரோட பாட்டும் வேற சுத்தி எவ்வளவு நெருக்கடி இருந்தாலும் சரி, நம்ம எங்க இருந்தாலும் சரி, நம்ம ஒரு தனி ஃபீல்ல இருக்கும். இளையராஜா இசைக்கு பாரு, இளையராஜா குரலுக்கும் பெரிய ஃபேன். உங்களை பாதிச்ச நிறைய பாட்டு உங்களுக்கு இருக்கும், இளையராஜா பாட்டு. ஏதாவது குறிப்பிட்ட ஒரு 3-4 பாட்டு சொல்லலாமா? குறிப்பிட்ட 3-4 பாட்டுனா, ஒரு ரூம் ஃபுல்லும் தங்கமா இருந்துட்டு அதுல போய் ஏதாச்சும் குறிப்பிட்ட தங்கத்தை எடுத்தோன்னு சொல்ற மாதிரி அவரோட படம்னாலே எல்லா பாட்டுமே பிடிக்கும். சட்டுன்னு ஞாபகம் மாதிரி ஏதாவது ஒரு 3 பாட்டு 4 பாட்டு. இஞ்சி இடுப்பழகி பாட்டு ரொம்ப பிடிக்கும். ஆமா, அந்த பாட்டுல அந்த வட்டார ஸ்லாங்ல ரொம்ப நுணுக்கமா அதை பார்த்து பாட வச்சிருப்பாங்க. அதனால நம்ம அந்த ஸ்லாங்ல அதை ரசிச்சுக்கிற மாதிரி இருக்கும். அடுத்த பாட்டு காதோரம் லோலாக்கு. அந்த பாட்டு கேட்கும்போது நம்மளே அந்த பாட்டோட சேர்ந்து டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு ஃபீலிங், அவ்வளோ ஒரு எனர்ஜியா இருக்கும். வேற பாட்டுன்னா இது கரகாட்டக்காரன் படத்துல அந்த மாரியம்மா மாரியம்மா சாங். ஆமா, அந்த பாட்டு ஒரு பக்தி பாட்டா இருக்கும். ஓப்பனிங்ல இருந்து நம்ம அது ரொம்ப பக்தியா அந்த பாட்டு ஃபீல் பண்ண வைக்கும். நம்ம அந்த பாட்டுல அந்த குற்றம் சுமத்தப்பட்ட அவங்க அந்த பாட்டை எவ்வளவு எமோஷனலா பாடி ஆடுறாங்களோ, நம்மளும் அதே எமோஷனலா ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். அது ரொம்ப ஒரு மெய் சிலுக்கிற மாதிரி ஒரு இசைனா, அவங்க அதை ஆடிட்டு கரகத்தை எடுத்து தலையில வச்சு அந்த பூக்குழியில காலை வைக்கும் போது ஒரு மியூசிக் போட்டிருப்பாரு. அத கேட்கும்போது உடம்பெல்லாம் புல்லரிச்சு அது அப்படி ஒரு ஃபீல் ஆகும். அவ்வளோ அந்த இடத்துல போட்ட அந்த மியூசிக் அப்படி இருக்கும் நம்ம கேட்கும் போதே. அதுக்கப்புறம் இது ஒரு மைனா மைனா உழைப்பாளி படத்துல இருந்து அந்த சாங். அந்த பாட்டு வந்து ஒரு வேற ஸ்டைல்ல ஒரு பாப் சாங் மாதிரி, ஒரு பப்ல ஆடுற மாதிரி, வெஸ்டர்ன் இது அந்த மாதிரி டிஃப்ரெண்டா அது ஒரு மாடல்ல இருக்கும். இப்படியே அவரோட பாட்டு ஒன்னொன்னையும் சொன்னோம்னா ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் நம்மள அதை என்ஜாய் பண்ண வச்சுட்டு இருக்கோம். அவ்வளவு சொல்லலாம். இப்போ எல்லாருடைய லைஃப்லயும் அவங்களுடைய பர்சனலா தனிப்பட்ட வாழ்க்கையில ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தை இளையராஜா இசை வந்து ஒரு பாதிப்பையோ எதையோ ஏற்படுத்தும். அந்த மாதிரி சின்ன பிள்ளைல இருந்து இப்போ வரைக்கும் எனக்கு பர்சனலா இந்த மாதிரி விஷயத்த பாட்டை கேட்டேன், அது எனக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி சொன்னா, அப்படிதான் ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், தனிப்பட்ட அனுபவம். தனிப்பட்ட அனுபவம்னா இப்போ இந்த மாதிரி சந்தோஷமா இருக்கும்போது, இல்லைன்னா நம்ம டான்ஸ் ஆடுற மாதிரியோ, இல்லை லவ் சாங்ஸ், லவ் ஃபீல்ஸ் மாதிரியோ சாங்ஸ் எல்லாமே நம்ம எல்லாரோட பாட்டுலையும் எல்லாம் ஒரு நமக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆனா நம்ம ரொம்ப கஷ்டத்துல இருக்கும்போது, அந்த கஷ்டத்துல நம்ம தூங்க முடியாம, அந்த மன அழுத்தத்தினால நம்ம தூக்கம் வராம கஷ்டப்படுவோம். தூங்கணுங்கிற எண்ணம் இருக்கும், நமக்கு தூங்கவே முடியாது. அப்படி ஒரு வேதனையில நம்ம இருக்கும்போது அப்படி நான் கேட்ட ஒரு சாங் இது, ரேவதி மேம் கார்த்திக் சார் பாட்டுல வரும்ல பச்சைமலைப்பூ. அந்த சாங் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் சும்மா அதை கேட்கும்போது, நான் அந்த தூக்கம் வராம கஷ்டப்பட்டு கேட்கும்போது நான் அந்த படத்தோட இது மட்டும் சிங் பண்ண. அவ்வளோதான். ஒரு ஹீரோயின் தூங்க முடியாம கஷ்டப்படுறாங்க, ஹீரோ பாட்டு பாடுறா தூங்குறாங்க. ஆனா அதை கேட்டு அந்த பாட்டு முடியறதுக்குள்ள நான் தூங்கிட்டேன். நான் ரொம்ப நேரமா கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் அந்த பாட்டை கேட்கும்னு ஊட்டி. அப்பதான் இசைஞானியோட அந்த ஞானத்தை நான் ஃபீல் பண்ணது. ஸோ சும்மா ஒரு படத்துக்கு ஏதோ ஒரு ஆடியன்ஸ் வராங்க பாக்குறாங்கிறதுக்காக போட்ட விஷயம் இல்லை அது. உண்மையிலே அது ஒரு தாலாட்டு பாட்டு. தூக்கம் வராம ரேவதி கஷ்டப்படுறப்போ அவங்க எப்படி அந்த மன அழுத்தத்துல இருந்தாங்களோ அவங்கள தூங்க வைக்கும் போது, ஸோ அதே ஒரு உண்மையான எஃபர்ட்டோட அந்த பாட்டை கேட்கும்போது நம்மளும் தூங்குறோம்.
அந்த தூக்கம் வர மாதிரி இன்னும் ஒரு 2 3 சாங்ஸ், தூளியிலே ஆட வந்த, அதுவும் அந்த தாலாட்டு பாட்டு சும்மா கிடையாது. அதை கேட்டப்பவும் கண்டிப்பா தூங்கிடுவோம். உங்களுடைய தனிப்பட்ட அனுபவத்தை தூக்கம் வராம கஷ்டப்பட்டு இளையராஜா பாட்டு தூங்க தூக்க வச்சு வச்சு. உங்களுக்கு அப்ப அவருடைய தாலாட்டு நிறைய பிடிச்சிருக்கு. ஆமா. நீங்க சொன்ன தகவல் பச்சை தலை பூ பாட்டு பல கோடி மக்கள் தூங்க வச்ச பாட்டு தான். தகவலை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த முறை சந்திப்போம். வணக்கம். வணக்கம், இசைப்பிரியர்களுக்கும் வணக்கம். தமிழ்நாட்டுல தமிழ் திரையுலகில் ஏகப்பட்ட இசையமைப்பாளர் இருக்காங்க. நல்ல நல்ல இசை கொடுத்த நிறைய பேர் இருக்காங்க. உங்களுடைய ரொம்ப ஃபேவரட் இசையமைப்பாளர்னா யார் சொல்லுவீங்க? எனக்கு வந்து சின்ன வயசுல இசை மேல ஒரு விருப்பம் உண்டு. ஆனா நான் அதிகமா லைக் பண்றது வந்து இளையராஜாவோட இசை தான் லைக். இளையராஜா இசை தான் like பண்ணுவீங்க. ஏன் நிறைய இசையமைப்பாளர் நல்ல நல்ல டியூன்ல கொடுத்துருக்காங்க இருக்கிறாங்க. ஏன் இளையராஜா? இவருடைய இசை வந்து ரொம்ப காலத்துக்கு மனசுல நிக்கி. ஓ, நெடுகாலத்துக்கு நிக்கிறது. அவங்க மற்றவங்களுடைய இசை வந்து 1 மாசமோ 2 மாசமோ தான் இருக்கும். சரி சரி. லாங் ஸ்டாண்டிங் இருக்கும். ரொம்ப இப்போ நான் வந்து ஒரு ஓட்டுநர். நான் இரவுல தான் பணி செய்வேன். இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு உறுதுணையா இருக்கிறது அந்த இளையராஜாவோட பாட்டுகள் தான் எனக்கு துணையா இருக்கும். உங்களுடைய பணி நேரத்துல இருக்கும்போது உங்களுக்கு இளையராஜா இசை தான் உங்களுக்கு துணையா இருக்கும். இளையராஜா வந்து உண்மையிலேயே இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு அச்சீவர். அவர் வந்து இந்தியாவிலே தெரியாத உலக அளவுல உலகத்தால் எல்லா தமிழர்களுக்கும் ஒரு ஃபேவரட். அவருடைய பாட்டு எல்லாமே பயங்கரமா ஃபேவரட். ஆயிரக்கணக்கான பாட்டு இருக்குது. சரி, உங்களுடைய ஃபேவரட் சாங் அப்படின்னு சொன்னா டக்குனு ஞாபகம் ஏதாவது ஒரு 3 4 பாட்டை எதை சொல்லுவீங்க? பாண்டி நாட்டு தங்கம்னு ஒரு படம். பாண்டி நாட்டு தங்கம், கார்த்திக் படம். ஆமா. அந்த நைட்ல வந்து என்னுடைய இளமை கால பருவம் அது. அப்ப அந்த இளமை கால பருவத்தினால அதனுடைய பாட்டு வந்து எனக்கு வந்து ரொம்ப மனசுல வந்து ஏதாவது பர்டிகுலரா அந்த படத்துல பாட்டு சொல்றாங்க? இந்த சிறு கூட்டுல சரி, சின்ன பிள்ளைக்கு அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து இது போகனா 80ஸ்ல உள்ள பாடல்கள் வந்து எனக்கு அதுவும் நான் விரும்பி கேட்பேன். அதுல ஏதாவது ஒரு 3 4 பாட்டு ஞாபகம் வருது? இப்ப டக்கு சொன்ன உடனே ஞாபகம் பாட்டு ஒரு 3 4 பாட்டு கேட்டா இந்த பாட்டு அப்படின்னா இந்த ரெட்டை கிளிகள் அன்றாடும் கதைகள், அது வந்து மலராத மலர் மாதிரி. அது ரொம்ப ஃபேவரட் இல்லாத ஒரு பாட்டு. கண்டிப்பா ரொம்ப பாப்புலர் ஆகாத பாட்டு. ஆமா. ஆனா அது கொஞ்சம் கவனிச்சு கேட்டா அந்த பாட்டு ரொம்ப என்னோட அழகா இருக்கும். வேற மற்றபடி 80s சொன்னீங்க. 80s ஏகப்பட்ட பாட்டு இருக்குது. உங்களுக்கு ஞாபகம் பாட்டு ஏதாவது? ரஜினி பாடல்கள் நிறைய வரும். ராசாவே உன்னை நம்பித்தான், அந்த பாடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அதை தான் ரிங்டோனாவும் வச்சிருக்கேன். ஆமா ஆமா. அப்ப உங்களுக்கு நிறைய பாட்டு ஃபேவரட்னால உங்களுக்கு டக்குனு 2 3 பாட்டுல ஞாபகம் வரும். 80s ஓட எல்லா சாங்கும் பிடிக்கும். தமிழ்நாட்டுல வாழ்ற தமிழர்கள் எல்லாத்துக்குமே அவங்களோட வாழ்க்கையில ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல கண்டிப்பா இளையராஜாவோட இசையோட பாதிப்பு கண்டிப்பா இருக்கு. அது அவங்களுடைய எந்த ஒரு சோகமோ துக்கமோ சந்தோஷம் கொண்டாட்டம் வெற்றி தோல்வி எல்லாத்தையுமே அவருடைய பாட்டு பாதிச்சிருக்கு. அதுவே கண்டிப்பா உங்களுக்கும் ஏதோ ஒரு பாட்டு உங்களுடைய பர்சனல் லைஃப் தனிப்பட்ட இருக்குது. எனக்கு அம்மா பாடல் வந்து ரொம்ப பிடிக்கும். அம்மா பாடல் தான். இப்போ எனக்கு அம்மா இறந்த அன்னைக்கு அவருடைய பாட்டு தான் வந்து நினைவு வந்து, அம்மான்னா சும்மா இல்லடா அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் வந்து கொடுத்துருப்பாரு. அந்த பாடல் வந்து எனக்கு மனசு வந்து அன்னைக்கு வந்து அந்த பாடல் கேட்கணும் போல தோணுச்சு. அந்த அளவுக்கு அந்த பாட்டு வந்து எனக்கு ரொம்ப பாதிப்பு ஆமா ஆமா. உங்க நேரத்தை பொறுத்தவரைக்கும் நன்றி. தகவலுக்கு நன்றி. வணக்கம். நன்றி.